அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் இருக்கிறோம். இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் உலக புகழ்பெற்றது. இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் பொதுவாகவே ராஜராஜ சோழன் கட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன் பொருளுதவி பண்ணியிருக்காரு. ஆனால் அதற்கு திட்டம் வகுத்து கொடுத்தது யார் அப்படின்னா கருவூரார். ஸோ அதை செயல்படுத்தி தலைமை பொறியாளராக இருந்தது குஞ்சர மல்லன் என சொல்லப்படக்கூடிய பெருஞ்சத்தன், அதாவது ராஜராஜ பெருஞ்சத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்டுவதற்கு மூல காரணமாக இருந்தது. மற்றும் என்ன அப்படின்னா பொதுவாகவே இதை கோபுரம், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கோபுரம் சொல்லுவாங்க. அது கோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கருவறைக்கு மேலே இருக்கிறது விமானம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நுழைவு வாயில், கோயிலில் இருக்கக்கூடிய நுழைவு வாயில்களை கோபுரம் சொல்லணும். ஸோ கருவறைக்கு மேலே இருக்கிற அந்த விமானம் 216 அடி உயர்ந்தது. அந்த 216 அடிக்கு மேலே 80 டன் எடை கொண்ட ஒரே கல்லை அது மேலே வச்சுருக்காங்க. ஆனால் அந்த 80 டன் எடை கொண்ட பொருளை எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பல்வேறு தரப்பட்ட பரப்பினர் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. 7 கிலோமீட்டர் தூரத்தில் சாரப்பள்ளம் என்ற ஊரில் இருந்து இந்த சாரம் போட்டு கட்டினார்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே, ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. அதே மாதிரி அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை சுற்றி மண்மேடு அமைத்து அதில் அந்த 80 டன்னை ஏற்றினாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் தகுந்த காரணங்கள் இது எதுவுமே இல்லை. இன்னொன்று தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் நிழல் பூமியில் விழாது. இதோடைய சிறப்பு அதுதான். இன்னொன்று என்னன்னா, இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுடைய இந்த மொத்த கற்களுடைய எடை அப்படின்னு பார்த்தா 1.5 லட்சம் டன் எடை. இத்தனை கல்லையும் ஒரு உயர்ந்த கல், மதிப்பு வாய்ந்த கல், கிரானைட் கல்லால் இது கட்டப்பட்டிருக்கு. இதை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்க. இது சாதாரண விஷயமே இல்லை. அப்போ இதெல்லாம் கிடையவே கிடையாது. போக்குவரத்து வசதி இல்லாதது. யானைகள், மாடுகள், இது மாதிரியான பொருள் இதை வச்சு தான் நம்ம இதை கொண்டே வந்திருக்க முடியும். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லும் பெரிய கற்கள். அந்த கல், சில கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா 40 அடி உயரம், 4 அடி அகலம் கொண்ட கற்கள்லாம் கூட இருந்திருக்கு. இந்த கற்களை எப்படி கொண்டு வந்தாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க? அப்போல்லாம் கிரேன் இல்லை, எதுவுமே இல்லை. எதுவுமே உடைக்காமல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி ஆறுகள் தாண்டி மழை, வெள்ளம், புயல் எல்லாத்தையும் கடந்து தான் 75 கிலோமீட்டரை கடந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு அபூர்வமான விஷயம். அதனால தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மிக புகழ் வாய்ந்ததாக சொல்கிறாங்க.